கோத்திரங்களின் சுதந்திரம். கர்த்தர் மோசேயை நோக்கி, இவர்களுடைய பெயர்களின் இலக்கத்திற்கு தக்கதாய் தேசம் இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிடப்பட வேண்டும். அநேகம் பேருக்கு அதிக சுதந்திரமும் கொஞ்சம் பேருக்கு கொஞ்ச சுதந்திரமும் கொடுப்பாயாக. அவர்களில் எண்ணப்பட்ட இலக்கத்திற்கு தக்கதாக அவரவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும். ஆனாலும் சீட்டு போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும். தங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களுக்குரிய நாமங்களின்படியே சுதந்திரித்துக் கொள்ள கடவர்கள். அநேகம் பேர்களாயினும் கொஞ்சம் பேர்களாயினும் சீட்டு விழுந்தபடியே அவரவர்களுடைய சுதந்திரங்கள் பங்கிடப்பட வேண்டும் என்றார். தம்முடைய தெய்வீக ஞானத்தினால் இஸ்ரவேல் புத்திரரை எண்ணி தொகையேற்றுமாறு மோசேக்கும் எலெயாசாருக்கும் கட்டளை கொடுக்கிறார். அவர்களும் கர்த்தருடைய ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு இஸ்ரவேல் புத்திரரை கோத்திரம் கோத்திரமாகவும் அவர்களுடைய குடும்பம் குடும்பமாகவும் பிரித்து ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ளவர்களை எண்ணி தொகையேற்றுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க ஆயத்தமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணிக்கை இப்போது விருத்தி அடைந்திருக்கிறது. அவர்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கும் போது அந்த தேசம் இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிடப்பட வேண்டும். இவர்களுடைய பெயர்களின் இலக்கத்துக்கு தக்கதாய் அவரவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். கர்த்தர் மோசேயை நோக்கி, இவர்களுடைய பெயர்களின் இலக்கத்திற்கு தக்கதாய் தேசம் இவர்களுக்கு சுதந்திரமாக பங்குபட வேண்டும். அநேகம் பேருக்கு அதிக சுதந்திரமும் கொஞ்சம் பேருக்கு கொஞ்ச சுதந்திரமும் கொடுப்பாயாக. அவர்களில் எண்ணப்பட்ட இலக்கத்திற்கு தக்கதாக அவரவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை இம்மட்டாக ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபையினால் அவர்கள் பலுகி பெருகி இருக்கிறார்கள். ஒவ்வொரு கோத்திரத்தாரின் இலக்கத்துக்கு தக்கதாக அவர்களுக்கு சுதந்திரத்தில் பங்கு வீதம் கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கும் போது அந்த தேசத்தை எவ்வாறு பங்கிட வேண்டும் என்றும் கர்த்தர் மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, சீட்டு போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும். தங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களுக்குரிய நாமங்களின்படியே சுதந்திரித்துக் கொள்ள கடவர்கள். அநேகம் பேர்களாயினும் கொஞ்சம் பேர்களாயினும் சீட்டு விழுந்தபடியே அவரவர்களுடைய சுதந்திரங்கள் பங்கிடப்பட வேண்டும் என்று சொல்கிறார். தேசம் இஸ்ரவேல் புத்திரருக்கு சுதந்திரமாக பங்கிடப்பட வேண்டியது பற்றிய பிரமாணத்தின் விவரம் வருமாறு, இவர்களுடைய பெயர்களின் இலக்கத்திற்கு தக்கதாய் தேசம் இந்த 12 கோத்திரத்தாருக்கு சுதந்திரமாக பங்கிடப்பட வேண்டும். அநேகம் பேருக்கு அதிக சுதந்திரமும் கொஞ்சம் பேருக்கு கொஞ்ச சுதந்திரமும் கொடுக்கப்பட வேண்டும். அவர்களில் எண்ணப்பட்ட இலக்கத்திற்கு தக்கதாக அவரவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும். சீட்டு போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும். தங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களுக்குரிய நாமங்களின்படியே சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஜனங்கள் எண்ணப்பட்டதற்கான முக்கியமான காரணம் தேசம் அவருடைய எண்ணிக்கைக்கு ஏற்ற பிரகாரம் சுதந்திரமாக பங்கிடப்பட வேண்டும் என்பதே ஆகும். அநேகம் பேருக்கு அதிக சுதந்திரமும் கொஞ்சம் பேருக்கு கொஞ்ச சுதந்திரமும் கொடுக்கப்பட வேண்டும். சீட்டு விழுந்தபடியே அவரவர்களுடைய சுதந்திரங்கள் பங்கிடப்பட வேண்டும். ஊரீம் தும்மீம் ஆகியவை இங்கு பயன்படுத்தப்படுவதினால் கர்த்தருடைய மேற்பார்வை இங்கு இருப்பது நிரூபணமாகிறது.